வெட்டியாங்களா? சென்னை ஜெயிச்சிருச்சா? போடுறா வெட்டியா. இம்மா இம்மா எந்திரிமா, சென்னை ஜெயிச்சிருச்சுமா, எந்திரிமா. போடாங்கிட்டு தூங்குற நேரத்துல செண்டை ஜெயிச்சிருச்சு, வெண்ணா ஜெயிச்சிருச்சுன்ட்டு. சில நாட்களுக்கு முன்பு சார எந்திரா, பொம்பை ஜெயிச்சிருச்சா, எந்திரா போமாங்கிட்டு. ஏண்டா மேட்சோட உனக்கு தூக்கம் தான் முக்கியமா? எந்திரா. அண்ணா கடையில் எதுவும் வேலை இருக்காண்ணே? தம்பி வேலையெல்லாம் இல்லப்பா. அண்ணே தம்பி நம்ம பையன்தான், எள்ளுன்னா என்னையா இருப்பாப்புல, ஒரு வேலை ஒன்று போட்டு கொடுங்கண்ணே. அண்ணே வேலையெல்லாம் இல்லைண்ணே. தம்பி தங்கமான புள்ள, ஒரு வேலை இருந்தா போட்டு கொடுப்பா. என்னப்பா இத்தனை தடவை வந்து கேட்ட வர, சரி வந்து வேலையை பாருவா. எனக்கு 1 லட்சம் சம்பளம். அண்ணே சும்மா இந்த 200க்கும் 300க்கும் வேலைக்கு போறதே தோட நிப்பாட்டி ஏறணும்ண்ணே. இன்னையில இருந்து நமக்கு சம்பளம் 1000 ரூபா கொடுத்தாதான் வேலைக்கு போகணும். சும்மா இந்த 200க்கும் 300க்கும் வேலை பார்த்து எப்பனே கணக்கு கட்டி ஆளோட ஆளா சேர்றது? ஆமா தம்பி, இன்னைக்கு அரிசி மூட்டை என்ன விலை தம்பி விக்குது, 1 கிலோ கத்திரிக்காய் என்ன விலை தம்பி விக்குது, இதுக்கு போய் நம்ம எப்படி தம்பி கட்டுப்படி ஆகும்? ஆமா தம்பி, இனிமேல் அது மாதிரி தான் பண்ணணும் தம்பி. எது மாதிரி? 1000 ரூபாய்க்கு குறைஞ்சு வேலைக்கு போக கூடாது தம்பி. அண்ணே வேலைக்கு வரீங்களா? எவ்வளோண்ணே சம்பளம்? சம்பளம்லாம் கிடையாது, ஒரு கோட்ரு ஒரு கோழி பிரியாணி. எடுண்ணே வண்டி எடுண்ணே. அண்ணே இந்த கோழி பிரியாணின்னு சொன்னீங்கல்ல, ஆமா அது நாட்டுக்கோழியா பிராய்லர் கோழியானே? பிராய்லர் கோழி தம்பி. அட பேப்பையல, 1000 ரூபா சம்பளம் 1000 ரூபா சம்பளம்னு இன்ன வரையும் உணர்ச்சிகர பேசி கடைசியில ஒரு கோட்டுக்கு ஒரு கோழி பிரியாணிக்கு போயிட்டாங்கடா பேப்பையல. மரவெட்டி ஒரே டயர்டா இருக்குப்பா. அம்மா தண்ணி கொண்டு வாமா. அப்பா என்னம்மா வெயில் இப்படி அடிக்குது, மனுஷனை போட்டு கொல்லுதே. ஏண்டா இருந்த மரம் பூரா வெட்டி விட்டு இப்ப வெயில் அடிக்குது, வேணால் அடிக்குதுன்னா என்னடா பண்றது? ஏன்டா அந்த மரத்தெல்லாம் வெட்டி ஏறிக்கையே அழிக்கிறிய? அம்மா அவன் மலையவே வெட்டி மண்ணாக்கிக்கிட்டு இருக்காங்க, நான் மரத்தை வெட்டுறதுக்கு போய் பேசிட்டு இருக்கேன். போவியா? படிக்காத நாங்கெல்லாம் மரம்லாம் வளர்த்தான், நீங்க படிச்சு போட்டு மரம்லாம் வெட்டுறிய. அந்த மரத்தோட அருமை இருக்கும் போது தெரியாதுடா, காத்து இல்லாம கஷ்டப்படும் போதுதான்டா அந்த அருமை தெரியும். இப்ப ஃபீல் பண்ணி என்னன்றது? கேஸ் முடிஞ்சு போச்சு, போய் விரவு வெட்டிட்டு வா போ. என்னப்பா வேணும்? ரஸ்க் பாயிண்ட் ஒன்று கொடுங்கண்ணே. சரிப்பா. இல்லப்பா அண்ணே இந்த கலர் வேணாம்ண்ணே, வேற ஏதாவது கலர் இருந்தா காமிங்கண்ணே. இது மேரிகோல்டுண்ணே, இது வேணாம், இது வேற எடுத்துக்கிறேன். எவ்வளவு? 20 ரூபாப்பா. அண்ணா இதை சேர்க்கல? 60 ரூபாப்பா.